ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனாக தான் இந்த வீடியோ நம்ம ஷேர் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் அந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலிருந்து ஒரு சில மாற்றங்களை நடக்க போகுது. ஸோ அது என்னென்ன மாற்றங்களை நடக்க போகுது, அன்றாட வாழ்க்கையில் நம்மளுக்கு நடக்கக்கூடிய விஷயங்களில் ஒரு சில சேஞ்சஸ் வந்திருக்கு. ஸோ அது என்னென்ன அப்படின்னு சொல்லி ஒரு 6 முக்கியமான மாற்றங்களை பற்றி இந்த வீடியோ நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்க போகிறோம். ஒன்று பார்த்திங்க அப்படின்னா ரயில்வேயில் தற்கல் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன், அடுத்தது எல்பிஜி, இன்கம் டேக்ஸ் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன், அதாவது கேஒய்சி, கிரெடிட் கார்டு, அடுத்தது ஜிஎஸ்டி ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ இந்த 6 முக்கியமான மாற்றங்கள் தான் நடக்க போகுது. ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா பயணம் மற்றும் அன்றாட வாழ்வுக்கான ஒரு முக்கியமான தேவைகள். ஸோ இதில் தற்கல் டிக்கெட் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா புதிய டோக்கன் முறையை அறிவிச்சிருக்காங்க. இதில் ஏசி கிளாஸஸும் அதாவது ஏசி இல்லாத கோச்சும் ஸோ ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன், ஏசி வகுப்புகள் மற்றும் ஏசி நான் ஏசி கிளாஸஸும் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன். இதில் ஏசி கிளாஸஸ்க்கு பார்த்திங்கன்னா 10 டோக்கன்ஸ் கொடுக்குறாங்க. ஏசி இல்லாத நான் ஏசிக்கு பார்த்திங்கன்னா 15 டோக்கன். இதில் 8:30 9 o'clock, இது 9 o'clock 9:30 அப்படின்னு சொல்லி ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அது ஸோ கூட்ட நெரிச்சலை தவிர்க்கணும் அப்படின்ற ஒரே நோக்கத்துக்காக. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா எல்பிஜி கேஸ் சிலிண்டர் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன். ஸோ இது நம்ம யூஸ்வலாகவே பார்க்கறது தான். ஒவ்வொரு மாதமும் ஸோ அந்த ஸ்டார்டிங்கில் 1ஆம் தேதி வரும்போது கண்டிப்பாக சேஞ்சஸ் இருக்கும். அது கமர்ஷியலாக இருக்கட்டும், டொமஸ்டிக்காக இருக்கட்டும். ஸோ சேஞ்சஸ் ஒன்று இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, இல்லைன்னு லெஸ் பண்ணுவாங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா தனிநபருடைய நிதி அடையாள ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்குன்னு ஸோ டேக்ஸ் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன். ஸோ நீங்கள் ஐடிஆர் 1 ஐடிஆர் 2 ஃபைல் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ இதுக்கு லாஸ்ட் டேட்டு ஜூலை 31 தான் லாஸ்ட் டேட்டு. ஜூலை 31க்கு அப்புறம், அதாவது ஆகஸ்ட் 1ஆம் தேதிக்கு அப்புறமா நீங்கள் ஃபைல் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ 5,000 அபராதம் பே பண்ணிட்டு தான் நீங்கள் ஃபைல் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே போல் ஐடிஆர் 3 அதுக்கப்புறம் ஐடிஆர் 4 இது ஆடிட்டர் மூலமாக நீங்கள் ஃபைல் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு டேட் ஆகஸ்ட் 31, 2026 வரைக்கும் டைம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த டைம் பீரியடில் உங்களுடைய ஐடிஆரை நீங்கள் ப்ராப்பராக சப்மிட் பண்ணலாம் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ 1 month டைம் இருக்குது. ஸோ பர்சனல் ஐடிஆர் 1 ஐடிஆர் 2 சேலரி பர்சன், அதுக்கப்புறமா ஸ்மால் இன்கம் பர்சன் ரிலேட்டட் எல்லாமே நாளையோட லாஸ்ட் டேட்டு. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இகேஒய்சி 2.0 அப்படின்னு சொல்லி ஒரு நியூ மெத்தட் கொண்டு வந்திருக்காங்க. ஒவ்வொரு வங்கிக்கும் தனி ஆவணங்கள். ஸோ ஏற்கனவே பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும், அதாவது ஒவ்வொரு ஃபைனான்ஸாக இருக்கட்டும், பேங்காக இருக்கட்டும், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸாக இருக்கட்டும், ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் இகேஒய்சி அப்டேட் பண்ணுற மாதிரி ஸோ அது டாக்குமெண்ட்ஸ் சப்மிட் பண்ணிட்டு இருப்போம். இனிமேட் அப்படி கிடையாது. ஒரு பேங்க்லேருந்து நீங்கள் இகேஒய்சி சப்மிட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அந்த பேங்க்குன்னு சொல்லி ஒரு 14 digit இகேஒய்சி நம்பர் ஜென்ரேட்டாகவே ஜென்ரேட் ஆகிடும். ஸோ அந்த இகேஒய்சி நம்பரை நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ அந்த பேங்க்லேருந்தே அவங்க கேட்டால் கண்டிப்பாக கொடுப்பாங்க. என்னுடைய இகேஒய்சி நம்பர் கொடுங்க அப்படின்னா ஸோ 14 digit இருக்கும். அந்த 14 digit நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் ஸோ நீங்கள் யார் கேட்டாலும் அந்த நம்பர் மட்டும் கொடுத்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுடைய இகேஒய்சி அப்டேட் ஆகிடும். அடுத்தது கிரெடிட் கார்டு அண்ட் வங்கி விதிகள் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன். ஸோ அதே போல் நம்ம பே பண்ணாத கட்டணங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஸோ கூடுதல் வட்டி வசூலிப்பாங்க. ஸோ அது இது வசூலிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் ஒரு எஸ்எம்எஸ்க்கு 30 பைசா கட்டணம். அதே போல் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கும் எஸ்பிஐ பேங்க்கும் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய வேல்யூ பாயிண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன். ஸோ ஜிஎஸ்டி ரிலேட்டடான ஒரு விற்பனையாளர்லேருந்து, ஒரு சேல்ஸ் கிட்டே இருந்து நம்ம பொருட்களை வாங்கி நம்ம ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ அந்த பொருள் யார்கிட்ட போய் சேருதோ அவங்களுடைய ஜிஎஸ்டியுமே நீங்கள் இவே பில்லில் மென்ஷன் பண்ணணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு அவங்ககிட்ட இவே பில்லு மென்ஷன் பண்ணணும். அடுத்தது அந்த ஜிஎஸ்டி நம்பர் இல்லாதவங்க அன்ரிஜிஸ்டர் பர்சன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஐடிஆர் 1 and 2 ஃபைல் பண்ணுறவங்க ஸோ 31 தான் லாஸ்ட் டேட்டு. அதே போல் நீங்கள் வங்கி அந்த பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி இகேஒய்சி அப்டேட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த 14 digit நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. கிரெடிட் கார்டு அதுக்கப்புறம் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸை இப்போது நீங்கள்